சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. என்டிஏக்கு நிச்சயமாக பின்னாடி ஏன்னா எல்லாருக்கும் எல்லாரோட முரண்பாடு உண்டு. பாஜகவோட யாருக்காவது முரண்பாடு இருக்கா? நீங்க ஊழல்வாதிங்கிறதா நாங்க உலகத்துக்கு சொல்லுவோம். நான் தான் தலைவர் அப்படின்னு அன்புமணி சொல்லிட்டே இருக்கிறாரு. வேறு வேறு அணிகள்ல எப்படி நீங்க ஆளை நீக்குவீங்கிறதா பெரிய பிரச்சனை. அதைத்தான் அதனால அவர் தான் நீக்கணுமே தவிர தம்பி நீ நீக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா குடும்பி இப்படி சண்டை நீங்க அப்பனும் ஏண்டா எங்களுடைய ரத்தத்துல இந்த சமுதாய மக்கள்லாம் சேர்ந்து நான் 2 பேரையுமே நீக்கிறேன்னு சொல்றாங்க. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் தேர்தலை ஒட்டி பல பரபரப்பான செய்திகள் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் பாமகலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு பரபரப்பான செய்திகள் வந்துட்டுருக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனாக கோவப்பட்டு ராமதாஸ் பேசியிருக்காரு. கூட்டணி விஷயங்கள்லாம் என்கிட்ட தான் பேசணும், அன்புமணிக்கிட்ட பேசவே கூடாதுன்ற அளவில் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. மாற்றி அன்புமணி தரப்பு அதில் இருக்க நிர்வாகிகளை கட்சியில் நீக்கிறாங்க, இவங்க அதில் இருந்து நிர்வாகிகள் கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. மாற்றி பிரச்சனை போயிட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கிறது. அன்புமணி தரப்பில் இருக்கிறவர்கள் யாரோ அவரைத்தான் அன்புமணி நீக்க வேண்டும். அவர் நினைத்தால் வழக்கறிஞர் பாலுவை நீக்கலாம், திலகபாமாவை நீக்கலாம், அவருடைய ஆதரவாளர்களை அவர் நீக்கலாம். ராமதாஸ் ஆதரவாளரை இவர் எப்படி நீக்க முடியும்? இது எப்படி இருக்குண்ணா இந்த வேடிக்கை? எடப்பாடி பழனிசாமி நான் கட்சி விட்டு நீக்கிறேன்னு ஓபிஎஸ் அறிவிக்க விட்டு அப்படி இருக்கான். ஓபிஎஸ் சொல்றாரு நான் நீக்கிறேன் உன்னைய கட்சி விட்டு, நான் தான் அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நான் தான் அப்படின்னா கட்சியினுடைய நிறுவனர் யார்? முதல்ல கேள்வி என்னன்னா, அவரவர் அணிகளுக்கு நீங்கள் தலைவராக இருக்கீங்க, வேறு வேறு அணிகளில் எப்படி நீங்கள் ஆளை நீக்குவீங்கிறதான் பெரிய பிரச்சனை. அதைத்தான் ஜி.கே. மணியே கேட்குறாரு. நீ எப்படியா நீ நீக்க முடியும்? நீக்கிறதா ராமதாஸை நீக்க சொல்லு, உங்கள் அப்பாவை நீக்க சொல்லு, நீ எப்படி நீக்குவ நீ அப்படின்னு. அதாவது ராமதாஸ் அவர்கள் மாநில தலைவராக, அவர் நிறுவன தலைவர் மட்டும்தான், அவர் சட்டமன்றத்துக்கு போக மாட்டேன், நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டேன், அவர் காப்பாற்றின ஒரே ஒரு சத்தியம் வாழ்நாள் அது ஒன்று தான். அவர் பேராசிரியர் தீரனை மாநில தலைவராக நியமித்தார். தீரன் இருக்கிற வரைக்கும் இருந்தார். ராமதாஸுக்கு வேணாம் தோன்றப்ப அவர் பதவி காலம் முடிந்து விட்டார். அவங்க ஒரு கட்சியினுடைய ஒரு பயிலா ஒரு விதிமுறைகள் வைத்திருக்கிறார்கள். அது 3 ஆண்டு காலம். அதே மாதிரி ஜி.கே. மணி தலைவராக இருந்தார். அவர் பதவி காலம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் போங்கன்னா அவர் போயிட்டார். எப்படி இது மீண்டும் அதிமுக தான் நம்ம எடுத்துக்காட்டுக்கு போக வேண்டியது. ஜெயலலிதா பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக நியமிச்சுட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. திருப்பி வரும்போது அம்மா முதல்வர் பதவி உங்களுக்கு தாம்மா சொந்தம்னு ஓபிஎஸ் கையெடுத்து கும்பிட்டாரு. அதே மாதிரி ஜெயலலிதா எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போல தன்னிடம் நடந்து கொள்வார்கள் என்று நம்பி சசிகலா என்ன பண்ணாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பொறுப்பை கோவாத்தூரினுடைய ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுத்துட்டு திருப்பி ஜெயிலுக்கு போயிட்டு பார்க்குறாரு. அதிமுக உங்கள் கட்சி கிடையாதுன்ட்டாங்க. இப்போ இந்த வேறுபாடு தான். யார் நிறுவனர்? நீங்கள் 97,000 கிராமங்களுக்கு நான் பொது போக்குவரத்தில் பஸ்ஸில் கூட நான் கம்பியை தொங்கிட்டு கூட போயிருக்கேங்கிறாரு. ஆனால் ஒரு 2 ரூபா டாக்டர் அவர். நம்ம அதை சும்மா சொல்ல முடியாது. அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையில் ஒரு அசுரத்தனமான உழைப்பு இருந்தது. இடதுசாரிகளோடு ரொம்ப நெருக்கமாக உறவு இருந்தது. தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், பேராசிரியர் மார்க்சிலிருந்து, பிரபஞ்சனிலிருந்து, வள்ளிநாயகத்திலிருந்து, புதுக்கோட்டையை சேர்ந்த KM ஷரீஃபிலிருந்து, பழனி பாவா என்று மிகப்பெரிய என்று வர்ணிக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு பேச்சு ஆளுமை, ஒரு அறிவாற்றல் மிக்க பேச்சு ஆளுமையாக இருந்தக்கூடிய பழனி பாபாவிலிருந்து பல பேரோடு அவர் அன்பு பாராட்டி, நேசம் பாராட்டி, அப்படி தான் அந்த கட்சியை அவர் வளர்த்தெடுத்திருக்காரு. அதுக்காக சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க, போராடி இருக்கிறாங்க. துப்பாக்கி சூட்டிலே 22 பேர் சமூக நீதி போராட்டத்திலே உயிர் நீத்திருக்கிறாங்க. பல தியாகங்களுக்கு நடுவில் தான் அந்த கட்சி ரத்த ஆற்றிலே நீந்தி தான் வருது. ஏன்னா அதிமுக திமுகன்னு 2 கட்சிக்கு நடுவில், 2 ஆலமரத்துக்கு நடுவில் ஒரு புல்லு கூட முளைக்காதுமாங்க. அதுக்குள்ளே ஒரு மரத்தையே வளர்த்து பல மரங்களை வெட்டி தன்னுடைய மரத்தை வளர்த்துருக்கிறார்.
அது பெரிய விஷயம். பல மரங்களை வெட்டி தன்னுடைய கொடிமரத்தை வந்து வளர்த்தவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ். அதனால் அவர் தான் நீக்கணுமே தவிர, தம்பி நீ நீக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்புமணி என்னை போட்டு கொடுக்கறது பூரா அவர் தான், இந்த பிரச்சனைக்கு காரணம் அவர் தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். அவர் வழக்கறிஞர் பாலுங்கிறவர் சொல்கிறாரு, திமுக திட்டம் பலித்து விட்டது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாஜக என்னென்ன வேலை செய்தா, பாஜக வந்து ஒரு கட்சியை உடைக்குது, அதிமுக பாஜக தான் உடைச்சிச்சு. ஓபிஎஸ்ஸை போய் நீ போய் தர்ம யுத்தம் இருன்னு அதுதான் தூண்டி விட்டாங்க. எல்லாமே ஜெயிலுக்கு அனுப்பினதும், சசிகலா ஜெயிலுக்கு அனுப்பினதும் பாஜகவுடைய அரசு தான். அந்த கட்சியும் ஆட்சியும் தான் இந்த கட்சியை இவ்வளவு மோசமாக அதிமுகவை உடைத்து நொறுக்கி சல்லி சல்லியாக ஃபர்னிச்சரை உடைச்சிட்டாங்கடான்னு சொல்கிறாங்கல்ல, அது உடைச்சதே பாஜக தான். ஆனால் ஒருத்தன் கூட, எந்த அணியை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட பாஜக தான் காரணம் என்னைக்கா சொல்லி கேட்டிருக்கீங்களா? இல்லை. டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் முரண்பாடு உண்டு, எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் முரண்பாடு உண்டு, ஓபிஎஸ்க்கு முரண்பாடு உண்டு, பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் முரண்பாடு, எல்லாருக்கும் எல்லாரோடைய முரண்பாடு உண்டு. பாஜகவோட யாருக்காவது முரண்பாடு இருக்கா? முரண்பாடு இருக்கு. சொல்ல முடியுதா? கத்தவாது முடியுதா? திருடனுக்கு தேல் போட்டா கத்த முடியாதுமா? இல்லை, யாராவது சொல்ல முடியுதா? அதே மாதிரி சிபிஐ வழக்கு இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு வந்து அனுமதி வழங்கியதில் முறைகேடு செய்தார் என்கிற வழக்கு இருக்கு. சிபிஐ வழக்குக்காக வேண்டாம் ஏன் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, யாரு? சௌமியா அன்புமணி கெஞ்சுட்டாங்கன்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு. அந்த சிபிஐ வழக்குக்கு பயந்து தான் அவர் அங்கே போயிருக்கிறாரு அப்படிங்கிறது வரைக்குமே பேசப்பட்டு விட்டது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பாஜக தான் காரணம்னு சொல்வதற்கு பதிலாக திமுக தான் காரணம் அப்படின்னு பாமக சொல்லுது. அதிமுகவும் சொல்லுது, ஓபிஎஸ்ஐ இயக்குவது யார் தெரியுமா? திமுக தான் இயக்குது அப்படிங்கிறாங்க. ஓபிஎஸ்ஐ இயக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது திமுகவுக்கு? திமுகவில் வந்து அது ஓட்ட உடசலையெல்லாம் அள்ளி கொண்டு போடுற இடமா, அது பழைய ஜாமாங்கியை விற்கிற இடமா, அது ஓஎல்எக்ஸில் போட்டு விற்பாங்களே அது மாதிரியா? ஆனால் திமுக இருக்குது. திமுகவில் புதிய இளைஞர் சக்தியை உருவாக்குறதுக்கு திருவண்ணாமலையில் 1,00,000 பேரை திரட்டி மாநாடு போடுறாங்க. 5 லட்சம் இளைஞர்களுடைய நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு உதயநிதிக்கு வந்து பாதை போட்டு தருவதற்கான திமுகவில் இளைஞரணியை வந்து ஒரு எழுச்சி மிக்கதாக மாற்றுவதற்கு அங்கே வேலை திட்டம் போயிட்டு இருக்கு. இங்கே வயசான ரிட்டையர்டான ஆளுகளை பூரா அனுப்பி விடுற இடமா அது? அரசியலில் முடிஞ்சு போன ஆளுக, அந்திம காலத்தில் இருக்கிறவர்கள், இனி அரசியலில் எதிர்காலமே இல்லைங்கிறவங்க, முட்டுச்சந்தில் இருக்கவங்களை பூரா அனுப்புகிற இடமா அது? அது மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டான்னா, திமுக மேலே பழியை வந்து பாலு வந்து சொல்கிறாரு, வழக்கறிஞர் பாலு. இப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா, திமுக மேலே பழி போட்டால் நமக்கு அங்கீகாரம் கிடச்சிரும். நான் பல பாமகக்காரங்கிட்ட பேசினேன். எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, இந்த பாமக என்கிற இந்த கட்சியை கட்டுமானம் செய்தது, கட்டமைப்பை உருவாக்கியது யார்? மருத்துவர் ராமதாஸ். அவருக்கு பின்னாடி தான் சமுதாயம் இருக்கிறது. கொஞ்சம் பேரை நிர்வாகியாக போட்டதுனால அவங்க வந்து அன்புமணி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமும் அன்புமணி பக்கம் நிற்காது. கட்சியில் நிர்வாகிகள் தான் நிற்பான். அந்த சமுதாய மக்கள் ஒருபோதும் அவர் பக்கம் நிற்க மாட்டான் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இதுக்கிடையில் உங்களுக்கே தெரியும், கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது, நீதிமன்றத்தில் இருக்கிறது. 2022 காலகட்டத்திலேயே வந்து இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 ஆண்டு காலம் முடிவுக்கு வந்து விட்டது. அன்புமணி ராமதாஸுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அன்புமணி பதவி காலம் முடிஞ்ச பின்னாடியே நான் தான் தலைவர் அப்படின்னு அன்புமணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னு பார்க்குற போது தான் தேர்தல் ஆணையத்திலையும் பாஜகவிலையும் அவர்கள் எவ்வளோ உறவித்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. 2022 பொதுக்குழுவே நடக்கலை, 2023 தான் நடந்துச்சு. அதனால் 2026 வரைக்குமே ஒரு தலைவராக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குகிறது. ஒரு போலியான ஒரு இதை வந்து டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அதுதான் உண்மையானது. இப்போ ராமதாஸ் எந்த கட்சிக்காரருங்கிறத அன்புமணி தான் சொல்லுவார். அவர் வந்து பாமகவா இல்லையா? இல்லை, அவர் ஏற்கனவே சின்ன வயசில் வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அவர் வேறு கட்சி அட்டை வச்சுருந்தார் அப்படின்னு கூட திடீர்னு வெளியிட்டாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பாமகவுக்கும் ராமதாஸுக்கும் சம்பந்தம் கிடையாது சொல்கிறதுக்கு தான் விருப்பம். அப்படி உடனே சொல்ல முடியாதுல்ல. எப்படி அவங்க வந்து எப்படி நீக்கினாங்க? உடனே திலக பாமாவை நீக்குகிறேன், நம்ம மருத்துவர் ஐயா சொன்னார், திலக பாமாவை நீக்குகிறேன், நான் கூட இருக்கிற ஆளை பூரா நீக்கிறேன் அப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தார்ல. நான் வடிவேல் ராவணனை நீக்குவேன் அப்படி கூட இருக்க ஆளா நீக்கிறேன்னு சொன்னார்ல. இப்போ ஆட்டம் இந்த பக்கம் தொடங்கியிருக்கு. நான் வந்து ஜிஎம்ல போயிட்டு என்னன்னா, ராமதாஸ் சார் என்ன பண்றாங்க, நான் கட்சியில அன்புமணி நீக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, வெளியிட்டு இருக்காங்க. மாத்தி நீக்கி. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த சமுதாய மக்கள்லாம் சேர்ந்து நான் 2 பேரையுமே நீக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாய்ப்பு இருக்கிறது. அரசியலில் வந்து நீங்க குடும்பிப்பிடி சண்டை, நீங்க அப்பனும் ஏண்டா எங்களுடைய ரத்தத்தில் வேர்வையில் உழைப்புல நாங்கள் பாடுபட்டு பிற்படுத்தப்பட்டவருக்கான விஷயங்களை எவ்வளோதான் வந்து நீங்க தலைவர்கள் வழிகாட்டினாலும்
அதற்காக அணி திரண்ட மக்களுடைய உணர்ச்சின்னு ஒன்று இருக்குது, அவர்களுடைய உணர்வு அலைகள் என்று ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இப்போ வன்னியர் சமூகத்தில் வந்து எங்களை விட்டால் தலைவரே கிடையாது, ஆளே கிடையாதுன்னு 2 பேர் நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா பண்ருட்டி வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பண்ருட்டி வேல்முருகன்ல இருந்து பல பேர் தலைவர்கள் இருக்கிறார்கள். திமுகவில் ஜெகத் ரட்சகன், துரைமுருகன்லேருந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதிமுகவில் வந்து சிவி சண்முகத்துலேருந்து இன்னும் பல தலைவர்கள் வந்து முதன்மை பொறுப்புகள் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால் ஏதோ வன்னியர் சமூகத்துக்கு ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. தொடக்க காலத்திலே அவர் இந்த சமுதாயத்தினுடைய போராட்டங்களுக்கு உண்மையாக இருந்தார் என்பது மறுக்க முடியாத விஷயம்தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு வந்து அது ட்ரஸ்ட்டாக மாறி கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு மாறி அதிகார மையத்திற்கு போனதற்கு பின்பு எப்போவுமே கிபி மாதிரி அதிகாரத்துக்கு முன் அதிகாரத்துக்கு பின் ஒரு போராட்ட கட்சியாக இருக்கிற வரைக்கும் உள்ள நிலைமை வேற. அவர்கள் மத்திய அமைச்சராக வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி போன்றவர்கள்லாம் பதவியேற்றதற்கு பின்பு அவர்களுடைய சம்பாத்தியங்கள், அவர்களுடைய நடைமுறைகள் என்பது வேற. பாஜகவை பொறுத்தவரையில் என்னென்னா, யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் தப்பு பண்ணுங்க, உங்கள் டேட்டாவை நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிடுவோம், தேவைப்படும் போது நாங்கள் சிபிஐட்ட சொல்லி கூப்பிடுவோம், அமலாக்கத்துறை மூலமாக கூப்பிடுவோம், வருமான வரித்துறை மூலமாக கூப்பிடுவோம், வந்து எங்கிட்ட சரணடைச்சிட்டிங்கன்னா நாங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம், கழுவி கொடுத்துருவோம் எல்லாத்தையும். இல்லைன்னா நீங்கள் ஊழல்வாதிங்கிறத நாங்கள் உலகத்துக்கு சொல்லுவோம். ஒரே வழக்கில் கைது செய்யப்பட்ட A1 ஜெயலலிதா புனிதமானவர், A2 சசிகலா ரொம்ப மோசமான ஊழல்வாதி அப்படின்னு சொல்கிறத நம்ப வைக்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு அவர்களுக்கு பின்னால் ஊடகங்களும் அதிகார மையமும் அவர்களுக்கு வேலை செய்கிறதுங்கிறதான் உண்மை. ரைட், ஓகே சார். இப்போ இந்த இடத்துல வந்து ராமதாஸ் அவர்கள் ரொம்ப ஏற்கனவே கேட்ட மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆகுறாரு. சீரியஸ் ஆகி வந்து யாராவது வந்து கூட்டணி சார்ந்த விஷயங்களை அன்புமணிக்கிட்ட பெஸ்ட்டாக நான் டிஸ்டர்ப் ஆகிடுவேன், எல்லாருக்கும் எச்சரிக்கிறார், எல்லா கட்சியும் எச்சரிக்கிறார், என்கிட்ட தான் பெஸ்ட்னு சொல்கிறாரு. இப்போ வந்து இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியாகுது, பாமகக்கு 23 தொகுதிகள் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு செய்தியும் லீக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ என்ன தான் இப்போ பாமக 2ஆக பிரிஞ்சிருக்கு, யார்கிட்ட பேசுறது அப்படின்னு ஒரு குழப்பமும் இருக்குது. ஆனால் வந்து அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக தரப்பில் வரக்கூடிய செய்தி தனிப்பட்ட முறையில் பாமக 23 கொடுத்துட்டாங்க. அதில் எப்படி 11 பிரித்து கொடுப்பாங்களா? எப்படி பாமக வந்து ராமதாஸ் அணி அன்புமணி அணின்னு பிரித்து கொடுக்கறது அப்படிதான், அதுதான் முறையாக இருக்குங்கிறத. ஏன்னா 23ங்கிறதுல 2ஆக பிரிக்க வர முடியாது. 22 இருந்தால் கூட 11 சீட்டு பிரிக்கலாம், அப்படி பிரிக்க முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்து வந்து என்னென்னா, அன்புமணி இடம்பெறுகிற அணியில் ராமதாஸ் இருக்க மாட்டார், ராமதாஸ் இடம்பெறுகிற அணியில் வந்து அன்புமணி இருக்கு. முதல்ல எப்படி பேசிக்கிடுவாங்கன்னா, ராமதாஸ் இருக்கிற அணியில் திருமாவளவன் இருக்க மாட்டார், திருமாவளவன் இருக்கிற அணியில் ராமதாஸ் இருக்க மாட்டார், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற அணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்காது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணியில் வந்து பாமக இருக்காது. அப்படித்தானே இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. பிசிகாவா பாமகவா அந்த பகையில் நம்ம கிடையாது. இவர் பாமகவா ராமதாஸா அப்படித்தான் இனிமேல் வந்து அரசியல் வந்து திசை மாறி போகிறது. அதனால தேர்தல் ஆணையம் யாருக்கு சின்னம் வழங்க போகிறது, நீதிமன்றம் யாருக்கு வந்து கடைசி நேர நெருக்கடிகளில் யாருடைய கட்சியை அங்கீகரிக்க போகிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அது வரைக்கும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு காணல் நீர் மாதிரி தூரத்தில் தெரியும், வெளிச்சமாக வந்து தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், கிட்ட போனால் இருக்காதுமாங்கல்ல. அது மாதிரி என்ன தான் நடக்குது இந்த ட்ராமாவில் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். இல்லை, இது போயிட்டுருக்கு, ரைட், ஓகே. ஆனால் இப்போ கூட்டணி பற்றி விஷயத்தை பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இன்னும் டைம் இருக்குது, அது ஆரம்பிக்கணுமா இல்லை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன் வந்து ராமதாஸ் டென்ஷன் ஆகி இந்த வார்த்தை சொல்றாரு? யாராவது பேசுறீங்கன்னா எல்லா கட்சியும் எச்சரிக்கிறாரா? ஏன் எச்சரிக்கிறாரு? இல்லை, என்ன நடக்க போகுதுன்னா, ஒருவேளை தேர்தல் ஆணையம் வந்து ஒருவேளை வந்து ராமதாஸ் ஏமாற்றி விட்டார்கள், அவர் நினைத்தது நடக்கவில்லைன்னு பேச்சுக்கு சொல்றேன். அப்படி ஒருவேளை நிகழும் பட்சத்தில் அன்புமணி ஆட்கள் போட்டியிடுகிற தொகுதியிலெல்லாம் வந்து எதிர் வேட்பாளரை நிறுத்துவதோ எதிர் பிரச்சாரத்திற்கு போவதையோ ராமதாஸ் மேற்கொள்வார். ஏன்னா பழைய காலத்தில் மாதிரி நம்ம வீட்டில் கிழமை முடங்கிடுவார்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு வந்து எப்படி வியாழக்கிழமை பேட்டி கொடுத்தாரு. அதனால் அதே மாதிரி அவர் நேர்காணல் கொடுத்து கூட ஆட்டையை கலைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி போனாலும் இந்த தேர்தல் என்பது பாமகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவை, ஒரு வீழ்ச்சியை தான் தருமே தவிர ஒருபோதும் வந்து அவர்களுக்கான அங்கீகாரமாக மாறாது என்பதான் என்னுடைய கருத்து. அது பாமகவுக்கு மட்டும் பின்னடைவா அல்லது பாமக இடம்பெறக்கூடிய அந்த அணிக்கு அது இப்போதைக்கு வந்து என்டிஏல தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது, திமுக அணியில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, இங்கே தான் வாய்ப்புன்னு சொல்லப்படுது. அப்போ இது என்டிஏவுக்கும் பின்னடைவுன்னு பார்க்கலாமா? இல்லை, என்டிஏக்கு நிச்சயமாக பின்னடைவு. ஏன்னா அவங்க சமூக வாக்கு வங்கிக்காக தான் பாமகவை அணுகிறாங்க. பாமகவில் பிளவு அரசியல் இருக்கிறது, அவர்களுக்குள்ளே ஒரு இந்த மாதிரியான ஒரு யுத்தம் நடக்கிறது. அப்படிங்கிறப்ப அது கரை சேராது என்கிற நிலைமை ஏற்படும். அதனால் இதற்கு மாற்று அணி வந்து ரொம்ப பெரிய எழுச்சி பெறக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வேல்முருகன் போன்றவர்கள் தங்கள் கட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்கு அங்கிருந்து வெளியேறுகிறவர்களுக்கான வாய்ப்பாக வந்து என்னுடைய கட்சிக்கு வாருங்கள், சமுதாய இளைஞர்களே வெளியில் போகாதீங்க, நான் உங்களுக்காக இருக்கேன் என்று வேல்முருகன் அழைப்பு விடுவதற்கான ஒரு செயல் திட்டமும் அங்கே நடைமுறைக்கு வரும். அதனால் இது வந்து மிகப்பெரிய பின்னடைவு, பாமக வந்து பெரிய பின்னடைவை சந்தித்து வேறு கட்சிகளினுடைய எழுச்சிக்கு தான் இது வழிவகுக்கும்.
நல்லா சார், தமிழக அரசியல் பற்றி விரிவாக உரையாடினீங்க. உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.